அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பன் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் நான் வனைந்திடுமே. உம் சமூகம். குயவன் கையில நாம் களிமண்ணா இருக்கிறோம். உம்முடைய விருப்பம் போல எங்களை வணைந்து கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கல. உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும். நீர் எங்களுக்கு போதியும் ராஜா. இந்த சூழ்நிலைகளிலே ஆழ்கடலிலே அலைகளினால் அலைப்பட்டு கிடைக்கின்ற ஒரு படகினை போல நாங்கள் இருக்கின்றோம். எத்தனையோ விதமான செய்திகள், துர்ச்செய்திகள், மரண செய்திகள், எல்லாவற்றையும் கடந்து எங்களுடைய விசுவாசம் பலப்பட உடைய வார்த்தை எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இருக்கின்ற இடங்களில் எங்களை சுற்றிலும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 முதல் 41 வசனங்கள். மார்க்கு 4:35 முதல் 41. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, இக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலைமையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கொரோனா என்கிற ஒரு பெரிய கொடிய நோய், ஒரு பெரிய மரண புயலையே கிளப்பி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. ஒருவேளை அரசு நமக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்து கொண்டிருந்தாலும் உண்மை நிலை மிகவும் அதிகமாக இருக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த சூழ்நிலையில மருத்துவமனை, ஐசியு, மரணம் போன்ற வார்த்தைகள் நமது தொடர்ந்து காதில ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காலையில எழுந்திரிச்சா RIP என்ற சொல் ஒரு முறையாவது குறைந்தபட்சம் நமது வாட்ஸ்அப்பில் இருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், நம்முடைய ஒத்த வயதினர், நம்மளோடு பணிபுரிந்தவர்கள், பணிபுரிகிறவர்கள் இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க, மரித்து போயிருக்கிறார்கள். இந்த செய்திகளை கேட்கின்றோம். பெட் இல்ல, ஆக்சிஜன் இல்ல, பிளாக் ஃபங்கஸ்னு ஒரு வியாதி வருது. இது போன்ற செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். தினமும் ஜெபிக்கின்ற, வேதம் வாசிக்கின்ற நமக்கு ஒருவேளை தைரியமாக இருக்க வேண்டிய நமக்கே இது ஒரு பெரிய ஒரு பயத்தை உண்டாக்குகின்றது. அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. எப்படி என்று நாம் யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க, 40% மரணங்கள் பயத்தினாலே அதிகப்படுத்தப்படுகின்றன அல்லது பயத்தினாலே நிகழ்கின்றன என்று சொல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே மேலே சொன்ன வேத பகுதி இந்த சூழ்நிலைக்கு மிகவும் ஏற்பதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
வீட்டுல இருக்கிற நிறைய பேர் விரக்தினால, பலர் வேலை இழந்த சூழ்நிலை, பினான்சியல் இஷ்யூஸ், உடன் பணிபுரிவர்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், ஆபீஸ் போலாமா வேணாமா, கூட நேற்று வரை பணிபுரிந்தவர் இன்று இல்லை, ஒருவேளை மனக்கலக்கங்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆகிறது, அவங்களுடைய கல்வி என்ன ஆகிறது, அவருடைய திருமணம் என்ன ஆகிறது, இது போன்ற பயங்கள் மனதிலே இருந்து கொண்டே இருக்கின்றன. ஒருவேளை இந்த சூழ்நிலையை நம்மால் மாற்ற முடியுமா என்று நாம் யோசித்து பார்ப்போமே, ஆனால் நம்மால் எந்த காரியமும் நம்மால் செய்ய முடியாது. ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு. அவர்தான் என் நம்பிக்கையின் தெய்வம், என் ரட்சகர், என் மீட்பர் இயேசு. அவர் மாத்திரம்தான் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். Fear overtakes faith, but Jesus reinstates faith over fear. ஒருவேளை பயம் நம்முடைய விசுவாசத்தை வெளியே தள்ளிவிடுகின்றது. அவர் மாத்திரமே அந்த பயத்தை எடுத்துவிட்டு மீண்டும் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு தெய்வமாக இருக்கின்றார். இந்த பகுதியிலே நாம் 3 விதமான காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது காரியம், அந்த சூழ்நிலையின் பயங்கரம், a scary circumstance. இரண்டாவது காரியம், விசுவாசிகளின் பயம், fear of the believers. மூன்றாவது காரியம், இறைவனின் அல்லது கடவுளின் பராக்கிரமம், mightiness of the God. முதல் காரியம் நாம் பார்க்கும்போது சூழ்நிலையின் பயங்கரம். என்ன பயங்கரம்? இந்த சீஷர்களில மெஜாரிட்டியான பீப்புள் ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். இது போன்ற கடலிலே, ஆழ்கடலிலே, இரவு நேரங்களிலே அவர்கள் மீன் பிடிப்பது என்பது அவர்களுக்கு ஒரு சைல்ட்ஸ் பிளே, ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். எப்பொழுது காற்று வரும் என்று தெரியும், காற்று வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும், கடலிலே நீந்துவது அவர்களுக்கு மிகவும் சுலபமான காரியம். இவை எல்லாம் அறிந்த அந்த மீனவர்கள், அந்த சீஷர்கள். ஆனால் அவர்களுக்கே ஒரு பயம் உண்டாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அலை. அப்படி இருந்தா தான் அவங்க போய் ஆண்டவரை எழுப்பியிருக்க முடியும். ரொம்ப சாதாரணமான காற்று அலைன்னா நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. அப்ப இந்த சூழ்நிலையின் பயங்கரம் ஏன் தெரியுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்காம நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் போது, என்னால இது என்ன பண்ண முடியும், நான் எந்த டாக்டர்கிட்ட போக முடியும், நான் யார்கிட்ட போன் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியும், நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னு நான் பார்க்கும் பொழுது நாம் அவரை மறந்துவிட்டு சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகளையே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இங்க அவங்க பாக்குறாங்க பயங்கரமான சுழல் காற்று. அந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஒண்ணு பலத்த சுழல் காற்று, வெறும் காற்று இல்ல, சுழல் காற்று. அது கண்டிப்பா அந்த இடங்களிலே ஏற்படக்கூடிய ஒரு காற்று. அந்த கலிலேயா கடல் என்பது சுற்றிலும் மலைகள் நிறைந்த அது ஒரு மிகப்பெரிய ஏரி. கடல் என்று சொல்வதை விட மிகப்பெரிய ஏரி. அந்த மலைகளின் ஊடாக ஒரு டனல் வழியா காற்று வரும் மாதிரி வருமா. அப்படி வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு புயலை அது கொண்டு வரும். அந்த சூழ்நிலையிலே அந்த சுழல் காற்று வெளியே போவதற்கு இடம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு சுழலை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சுழல் காற்று அங்க வருகின்றது. அந்த சுழல் காற்றுல பாத்தீங்கன்னா தண்ணி கொண்டு படகுன்னு உள்ள போடுது. ஒரு சாதாரண மீனவ படகுல 15 பேர் பயணம் செய்யலாம். கிட்டத்தட்ட அதே அளவு ஆட்கள் அங்க பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலை நம்ம பார்க்கும்போது அலைகள் அதன் மேல மோதுறத பார்க்கிறோம். இவ்வளவு நடக்கும் பொழுது கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார்னு பார்க்கிறோம் ஏசாமி. அப்ப he was a 100% man and a 100% God. 100% மேன்றது இங்க என்ன பார்க்கிறோம்னா, ஒரு நாள் முழுவதும் அவரு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு அவர் அயர்ந்த நித்திரையாக அவர் டயர்ட்னஸ், தலையணையை வைத்துன்னு பார்க்கிறோம். ரொம்ப பெர்ஃபெக்டா மார்க் எழுதும் பொழுது இட் இஸ் an eyewitness account of Peter அப்படின்னு சொல்றாங்க. பீட்டர் நேரடியாக பார்த்த காரியங்களை உயிரோட்டத்தோடு விவரித்த ஒரு புத்தகம் தான் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம். அப்ப பேதுரு சொன்ன வார்த்தைகளை தலையணை வைத்து அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தாருன்னு பார்க்கிறோம். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்ப இந்த சூழ்நிலைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர் எழுப்பியிருக்காங்க, டயர்டா தூங்குறாரு. இவ்வளவு நாள் அவரோட இருந்த அந்த சீஷர்கள் தான்.
இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நிறைய டாக்டர்ஸ், பெரிய சீனியர் சர்ஜன்ஸ், எத்தனையோ பேர் கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்டர் நம்ம பார்க்கும் பொழுது, இங்க ஒரு சேலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் டாக்டர், எவ்வளவு பெரிய இதனால சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர், ஆனா என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட நம்பி போகலாம் என்று இருந்த ஒரு மருத்துவர் போன கொரோனா அலையில அவர் இறந்து போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிற சீனியர் டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், பிசிஷியன்ஸ், நர்சஸ் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன செய்யறதுன்னு, அவங்க ரிசர்ச், அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த மெடிக்கல் ஃபீல்டே அல்லாடிட்டு, இந்த மருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட எந்த மருந்துனால இருக்குமா, இந்த வேக்சின்னால மரணம் ஏற்படுதா, மரணம் ஏற்படுறது இல்லையா, இந்த வேக்சினால பிரயோஜனம் உண்டா, ஃபர்ஸ்ட் டோஸ் எவ்வளவு நாளைக்கு யூஸ் ஆகுது, செகண்ட் டோஸ் எவ்வளவு நாளைக்கு யூஸ் ஆகுது, என்கிற குழப்பம். ஏனென்றால் இங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த சூழ்நிலை நம்மை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். அப்ப இந்த சூழ்நிலையில தான் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். யாத்ராகமம் 14:6 பாத்தீங்கன்னா, அங்க இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வருவதை பார்க்கிறோம். 10 வாதைகளை கொடுத்து அந்த எகிப்தியரை அவங்களை விடுவிக்க சொல்லி ஒரு நிர்பந்தத்தை அவர் உண்டாக்கி மோசேனுடைய தலைமையில அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அற்புதங்களையும் பார்த்தாங்க. எல்லாம் எகிப்தியருக்கு நடக்குது, இவங்க குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இவர்களுடைய வாழ்க்கை சுமூகமாக இருக்கின்றது, எந்த பாதிப்பும் கிடையாது. அப்ப அவர்களை மீட்டு கொண்டு வருகின்றார் மோசே. அந்த வழியில வரும்பொழுது அவங்க நம்ம பார்க்கிறோம், பார்வோன் அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான பிறரையும் கூட்டிக் கொண்டு போனான். பார்வோன் வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அவன் பார்வோன் வர்றத இவங்க கண்களை ஏறெடுத்து யாரை பாக்குறாங்க, பார்வோனை பாக்குறாங்க. அவங்க அந்த ஆண்டவரை பார்க்கல, பார்வோனை நோக்கி பாக்குறாங்க. இந்த பயங்கரமான சூழ்நிலை, ஒரு பக்கம் வனாந்திரம், இன்னொரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் இந்த மைட்டி ஆர்மி ஆஃப் ஈஜிப்ட், ஒரு மிகப்பெரிய சேனை, எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. இந்த சைடு போனாலும் பிடிச்சிருவாங்க, அந்த சைடு போனா கடல்ல போய் விழுகணும், எதிர்த்து போனா இவங்களோட அன்ஆர்ம்டு இஸ்ரேலைட்ஸ். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான சூழ்நிலையை பார்க்கின்ற மனிதர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி சூழ்நிலையை பார்க்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு வாருக்கு ரெடியா வர மாதிரி அங்க பார்வோன் வந்து கொண்டிருக்கின்றான். இன்னைக்கும் 3ஆம் உலக போருக்கு சமமான ஒரு யுத்தம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பயங்கரமான சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோமா, இந்த சூழ்நிலைகளுக்கு மேலான ஆண்டவரை நாம் பார்க்கின்றோமா, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். 2 நாளாகவும் 14:8 பார்த்தோம்னா, தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாக செய்த ஆசா அப்படின்னு பார்க்கிறோம். ஆசான்னு ஒரு ராஜா, அவன் தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தவன். கடவுளுக்கு பயந்த அந்த ஆசா ஒரு போருக்கு போறான். 3 லட்சம் யூதர்கள், அவர்கள் பாத்தீங்கன்னா பராக்கிரமசாலிகள், 2,80,000 பென்யமீனர்கள், அவர்கள் வில் வீரர்கள், அவர்கள் பராக்கிரமசாலிகள்னு பாக்குறோம். அவன் போகும்போது இவ்வளவு பெரிய சேனையோட போறான், தைரியமா போறான். எதிர்த்தாப்புல வர்ற எத்தியோப்பிய சேனை பார்த்தா 10 லட்சம் வீரர்களோடு அந்த ராஜா வர்றான். கிட்டத்தட்ட 2 மடங்கு வலிமையுடைய ஒரு சேனை. ஆனா அந்த ஆசா அந்த சூழ்நிலையை அவன் பார்க்கல. அவன் பார்க்கிறோம், ஆசா தொடர்ந்து அவன் முன்னேறி சென்றான்றதை பார்க்கிறோம். ஒருவேளை சூழ்நிலையை நாம் பார்க்கவில்லை என்றால், அந்த தேவன் மேல நம்பிக்கை இருந்தால் நாமும் முன்னேறி செல்பவர்களாக இருப்போம். அப்போஸ்தலர் 27:14 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 27:14 பவுல் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவருடைய கடல் மூலமா அவரை கூட்டிட்டு போறாங்க. பெருங்காற்று கப்பல்ல உள்ள எல்லா சரக்குகளையும் அவங்க கீழே தூக்கி எறிகிறாங்க. கடைசியில கப்பலுடைய தளவாடங்கள்லாம் தூக்கி போடுறாங்க. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த கடல்ல இருக்க எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. பவுல் அமைதியா இருக்கிறார், எதுவுமே பேசல. ஒருவேளை நாம் பவுலை போன்ற அமைதியான மனநிலையில இருக்கின்றோமா?
ஆசாவை போன்ற தைரியமான மனநிலையில இருக்கின்றோமா, அல்லது இந்த இஸ்ரவேல் மக்களை போன்ற ஒரு மனநிலையில இருக்கின்றோமா? சற்று நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த சூழ்நிலைகளை பார்த்தால் ஒருவேளை பயங்கரமாக இருக்கலாம், ஆனா நம்முடைய ஆண்டவர் அதை விட பெரியவர். இரண்டாவது காரியம் இங்க நம்ம பார்க்கிறது, இந்த விசுவாசிகளின் பயம். இந்த டிசைபிள்ஸ், இந்த சீஷர்கள் ஆண்டவரோடு நெருங்கி பழகியவர்கள், ஆண்டவரை முழுவதுமாக நம்பி அவரை பின் செல்கின்றவர்கள். அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டே வர்றாங்க. ஆனா அவர் திருமணத்துல வெறும் தண்ணீரை அவர் திராட்சரசமா மாத்துறாரு, அதை பாக்குறாங்க. கப்பர்நகூமில அவர் இந்த ராஜாவின் வேலைக்காரன் அவனுடைய மகனை சுகமாக்குறாரு, அதை பாக்குறாங்க. பேதுருவின் மாமிக்கு மிக பயங்கர காய்ச்சல், அதை சுகமாக்குறாரு, அதை பார்த்திருக்காரு பேதுரு, அவருடைய சகோதரன் அந்திரேயா. அதுக்கப்புறம் நிறைய நோயுற்றவர்களை குணமாக்குறாரு, படகு நிறைய மீன்கள் கிடைப்பது, அந்த ஒரு அற்புதத்தை பாக்குறாங்க. குஷ்ரோகிக்கு சுகம் கொடுக்கிறாரு, திமிர்வாதக்காரனை குணமாக்குறாரு, ஒரு விதவின் மகன் மரித்து கிடக்கிறான், அவனும் உயிரோடு எழுப்புறாரு. இத்தனை அற்புதங்களும் இந்த அற்புதத்துக்கு முன்னால ஒருவேளை பைபிள்ல போட்டிருக்க மாதிரி இன்னும் பல அற்புதங்களை அவர் செய்தார், அதெல்லாம் எழுதினா இந்த புத்தகம் பத்தாது அப்படின்னு பாக்குறோம். இப்ப பல அற்புதங்களை அவரோடு இருந்து பார்த்தவர்கள் இந்த காற்றும் கொந்தளிக்கின்ற கடலையும் பார்த்து அவர்கள் நொறுங்கி போகிறார்கள், பயந்து போகிறார்கள். நம்முடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஒருவேளை நம்ம தினம் பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், மற்ற நேரங்கள் எல்லாம் நம்ம ஒருவேளை ஆபிரகாமுக்கு ஒத்த விசுவாசத்தோடு நம்ம இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னும் படகை காற்று, பலமான காற்று வீசும் பொழுது அல்லது கடல் கொந்தளிக்கும் பொழுது நாம் கலங்கி போகின்றோம், பயந்து விடுகின்றோம். யாத்ராகமம் 14:10 நம்ம அதை தான் பார்க்கிறோம். தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு பயந்தார்கள்னு பார்க்கிறோம். பார்வோனுடைய சேனையை பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய சேனை, சும்மாவே அவனை அடிப்பானுங்க, இன்னைக்கு நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசையை போய், நாங்க அங்க இருந்திருந்தா நாங்க நிம்மதியா இருந்திருப்போம், அங்க நாங்க சந்தோஷமா தானே இருந்தாதான் வேணாம், நாங்க வரலன்னு சொன்னோமே, சும்மா தேவையில்லாம எங்களை கூட்டிட்டு இந்த வனாந்திரத்துல போய் எங்களை சாக விடுறதுக்கு போய் கூட்டி வந்திருக்கீங்களே, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் முறுமுறுக்கிறாங்க, சூழ்நிலைகளை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எப்ப கூப்பிட்டாங்க? நம்பிக்கையோடு அவங்க கூப்பிடல. ஆண்டவரே, ஒரு SOS கால் மாதிரி, சேவர் சோசி, எப்படியாவது காப்பாத்துங்க சாமி, வேற வழியே இல்லை, நீங்க தான் இப்ப வேற என்ன. நிறைய நேரங்கள்ல நம்மளும் அப்படிதான், வேற வழியே இல்லை, நீங்களாவது காப்பாத்துங்க சாமி அப்படின்றத நம்முடைய கூக்குரலா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கல, விசுவாசத்தோடு உள்ள ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். இங்க நம்ம 2 நாளாகமம் 14:10 பார்த்தோம்னா, அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான்னு பாக்குறோம். ஆசா இவ்வளவு பெரிய 2 மடங்கு சேனையோட அந்த எத்தியோப்பியன் வரான், அதை பத்தி அவன் ஒரு துளி கூட கவலைப்படல. நம்மகிட்ட 5 லட்சம் பேர் தான் இருக்கான், அவன்கிட்ட 10 லட்சம் பேர் இருக்கிறான், ஐ டோன்ட் வரி. ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான், ஒரு ஸ்டெப் கூட பின்னாடி வைக்கல. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆசாவின் விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தை நீங்க பின்னாடி பார்க்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். We have come against this multitude னு ஆங்கில வேதாகமத்துல போட்டிருக்கு. ஏராளமான கூட்டம், எண்ணவே முடியாது. 10 லட்சம்ன்றது ஒருவேளை 12 லட்சமா கூட இருந்திருக்கலாம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே இந்த ஏராளமான கூட்டத்துக்கு, உம்மை சார்ந்து, அப்ப அவரை சார்ந்த வாழ்க்கை, அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற வாழ்க்கை இருந்துச்சுன்னா, ஆசாவை போல பயம் இல்லாமல் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். நீங்க என் தெய்வம், மனுஷன் உம்மை மேற்கொண்ட கூடாது சாமி, அதை பார்த்துக்குங்க. நீங்க எங்களை இல்ல, நான் சாதாரண மனுஷன், நீர் எங்களுடைய தெய்வம், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்துல வர்றோம், அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான்னு பாக்குறோம். அப்படிப்பட்ட நாமம்
நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம் பார்க்க அந்த நாமத்துடைய மகிமையெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாமத்தில் நாங்க வர்றோம். சாதாரண மனுஷன் உண்மை மேற்கொள்ள விட்டுறக்கூடாது சாமி, நாங்க முன்னாடி போய்கிட்டே இருக்கோம்னு ஜபித்து கொண்டு அங்க செல்கிறத பார்ப்போம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை கொடுமையான சூழ்நிலை. காலையில இருந்து என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் இறந்து போயிட்டாங்க. கிளாஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸ், கூட ஒர்க் பண்ணவங்களோட பேரண்ட்ஸ், நிறைய செய்திகள் கேட்டுட்டே இருக்கணும். பட் ஸ்டில் மை காட் இஸ் மைட்டியர் தேன் திஸ் ஸ்கேரி சர்க்கம்ஸ்டான்ஸ். இந்த பயமுள்ள சூழ்நிலையை காட்டிலும் என்னுடைய தேவன் ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறார். 2007 எனக்கு மிகப்பெரிய ஒரு விபத்து, 6 மாதங்கள் படுக்கையான சூழ்நிலை. ஒரு பெரிய எய்ஷர் வேன் என்னுடைய கார்ல மோதி என்னோட இடுப்பு 3 பீஸா உடஞ்சு போச்சு. என்னோட ரிப்ஸ் கட் ஆயிருச்சு, என்னோட ரிஸ்ட் கட்டு, என்னோட நேசல் போனு, ஃபோர்ஹெட் எல்லா இடத்துலையும் ஃப்ராக்சர், மல்டிபிள் ஃப்ராக்சர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்னை காப்பாத்தினார். ஒருவேளை போகணும்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே போய் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 14 வருடங்கள் ஆயிருக்கும். பட் என்னுடைய தேவன் அந்த ஆக்சிடென்ட்டோட எதிர்த்தாப்புல வந்த அந்த பெரிய வேனோட மைட்டியர் காட். அப்ப அதை என் வாழ்க்கையில பார்த்திருக்கேன். எனக்கு எப்பெல்லாம் தொய்ந்து போகிறனோ அப்பெல்லாம் அதை நான் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கின்றார். இது போன்ற சில ஒருவேளை நம்ம ஜெபிக்கும் போது நிறைய பேருக்கா திரும்பவும் கொரோனா வந்திருக்கு, திரும்பவும் ஐசியூல இருக்கிறாங்க, திரும்ப அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாளைக்கு அவங்க இதை விட கடினமான சூழ்நிலையை சந்திக்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் என்னை வெளிக்கொண்டு வந்தார் என்பதை அவர்கள் நினைத்து பார்த்து இன்னும் அவருடைய விசுவாசத்திலே பலம் கொள்வதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். அப்ப ஆசாவை பார்க்கிறோம், அவன் சொல்றான், லெட் நாட் மேன் ப்ரிவெல் அகேன்ஸ்ட் யூ லார்ட். மனுஷன் தயவு செய்து உங்களை மேற்கொண்ட கூடாது சாமின்னு சொல்றான். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 7-8 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தை விமானத்திலே தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது வந்து அவங்க பக்கத்துல ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தாரு. அந்த பயணத்தின் ஊடாக திடீரென்று டர்புலன்ஸ், நீங்க விமானத்துல பயணிக்கும் போது சொல்லுவாங்க, கைண்ட்லி புட் ஆன் யுவர் பெல்ட்ஸ், தேர் இஸ் டர்புலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்புலன்ஸ் வந்துடுச்சுன்னா விமானம் பயங்கரமா ஆடும். ஒரு சில நேரங்கள் 2 நிமிஷத்துக்கு நிற்கும், ஒரு சில 8 நிமிஷம் 10 நிமிஷத்துல நிற்கும். அந்த சூழ்நிலையில, அந்த டர்புலன்ஸ் வந்த சூழ்நிலையில பயங்கரமா அந்த விமானம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பெண் தன்னுடைய புஸ்தகத்தை வாசித்து கொண்டே இருந்தாள். எல்லாரும் பெல்ட்டை போட்டாங்க, எல்லாரும் இது பண்ணாங்க, எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த பெண்ணை பார்த்து கேட்டாரு, நீ நிறைய தடவை ஃபிளைட்ல போயிருக்கியாமான்னு. இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உன் கூட யாராவது வந்திருக்காங்களா? இல்ல நான் தனியா தான் உட்கார்ந்துருக்கிறேன். இங்க யாரு பக்கத்துல யாரு இருக்கா? உங்க அப்பா அம்மான்னு. நான் தனியா தான் உட்கார்ந்துருக்கேன். இவ்வளவு டர்புலன்ஸ் இருக்கு, இவ்வளவு ஆடுதே, உனக்கு பயமே இல்லையா? எனக்கு பயமே இல்லை. இந்த விமானம் விழுந்துருன்றதெல்லாம் உனக்கு பயமா இல்லையான்னு. எனக்கு பயமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா இந்த விமானத்தை செலுத்துவர் என்னுடைய தந்தை, இந்த விமானத்தின் பைலட் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொன்னாலாம். ஒருவேளை இந்த உலகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விமானம், இந்த சூழ்நிலை என்கின்ற இந்த விமானங்கள், இதை செலுத்துகிறவர் என்னுடைய தந்தை, என்னுடைய தெய்வமா இருக்கிறார். அப்ப நான் பயப்பட தேவையில்லை. அப்போஸ்தலர் 27 வாசிக்கிறோம், அந்த பவுல் அந்த அரஸ்ட் பண்ணப்பட்டு அவர் போய் கொண்டிருக்கிறார். கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. இந்த சூழ்நிலையில அமைதியா இருக்கிற பவுல் எல்லாம் அவங்க ஃபுட் மெட்டீரியல்ல இருந்து தளவாடங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கப்பலும் தூக்கி எந்திரிச்சிட்டாங்க. ஒண்ணுமே முடியாது. ஏன்னா முன்னாடியே பவுல் எந்திரிச்சிருந்தா, உட்காருங்க நீங்களே வந்து ஒரு கைதி, பேசாம உட்காருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகி ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்கல. அப்பொழுதுதான் பவுல் அவர்கள் நடுவில் எழுந்து நின்றுன்னு பாக்குறோம். இந்த இடத்துலதான் அந்த பால் ஸ்டூட் ஃபர்ம் இன் ஹிஸ் ஃபெய்த். சாதாரணமா எழுந்து நிக்கல, அவர் விசுவாசத்தோடு அங்க எழுந்து நிற்பதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? திட மனதாய் இருங்கள் என்று இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகின்றேன். கப்பல் சேதமே அன்றி உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அப்ப அடுத்தவர்களுக்கு அவர் தைரியமா நிக்கிறது மட்டும் அல்லாம he strengthened the faith of others. இன்னைக்கு நமக்கும் அந்த மாதிரி தான் சூழ்நிலை. நமக்கு நம்மளே பயந்து போயிருந்தோம்னா அடுத்தவங்க நம்ம பயமுறுத்தோமே தவிர நம்ம அவங்கள வந்து தைரியம் சொல்ல முடியாது. ஆனா இங்க பவுல் எப்ப அமைதியா இருக்கணுமோ அமைதியா இருந்துட்டு எல்லாரும் எக்ஸாஸ்ட் ஆன சூழ்நிலையில எழுந்து நின்று
அவர் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்வதை பார்க்கின்றோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சூழ்நிலைகள், கடுமையான சூழ்நிலை, ஒருவேளை ஐசியூல இருந்து ஆக்சிடென்ட் ஆகி 6 மாசம் படுத்திருந்து இது மாதிரிலாம் எந்திரிச்சு வந்துட்டோம்னா அடுத்தவர்களை நாம் தேற்றுவதற்கு இது போன்ற காரியங்கள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாகும். நான்லாம் இப்படிதான் இருந்தேன். பட் கடவுள் எனக்கு ஒரு பெரிய நான் ஆக்சிடென்ட்ல படுத்திருக்கும் போது நிறைய பேர் என் ஒய்ஃப்ட சொல்லுவாங்க, பரவாயில்ல, பெரிய கடவுள் செயலுங்க, பொழைச்சிட்டாரு. ஆனா என்ன நடக்கிறது தான் அவருக்கு ரொம்ப சிரமங்க. இனிமேல் ஏன்னா இடுப்பு 3 பீஸ்ன்றப்ப நடக்க முடியாது. அதனால என்னங்க, உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் 6 மாசம் என்னங்க, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனாலும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மனம் உடைந்து போய்விடும். அப்ப நம்ம அந்த சூழ்நிலையை பார்த்தோம்னா நமக்கு பயம்தான் ஏற்படும். இந்த சூழ்நிலைகளுக்கு மேலான அந்த தெய்வத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்ப அந்த நம்பிக்கை ஏற்பட்டு நாம் எழுந்து வரும் பொழுது பிறரை நாம் நம்பிக்கைக்குள்ளாக வழி நடத்துவதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். அப்ப இந்த நம்பிக்கையின் மொழிகளை சொல்வதற்காக தான் அங்க பவுல் அங்க இருக்கின்றார். பவுலும் ஆசாவும் பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக நம்ம வச்சுக்கலாம். 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ராத்திரி தூதன் சொன்னாரு, உன்னை நான் பத்திரமா கொண்டு போயிருவேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமா நடக்கும். நான் தேவன் மேல் நம்பிக்கையார். அங்க ஒரு சாட்சியா எழுந்து நிற்கிறார். ஒருவேளை நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே செய்த நன்மைகளை இது போன்ற காரியங்கள் நினைச்சு பார்த்து நான் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு தேவ பலத்தை கொடுக்கின்றது, ஒரு திடமனதை அது கொடுக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்ப இந்த சூழ்நிலையில கலங்கி போய் நிற்கின்ற விசுவாசிகள், சூழ்நிலையின் பயங்கரம், விசுவாசிகளின் பயம், 2 காரியங்களை இப்ப பார்த்தோம். 3வது காரியம் கடவுளின் பராக்கிரம், த மைட்டினஸ் ஆஃப் த லார்ட். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றும் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் எழுந்து நின்று, பிதாவே நீங்க எனக்கு தயவா என்னுடைய வார்த்தைகளுக்கு இறங்கும், இவர்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, இந்த காற்று உம்முடைய நாமத்தினாலே இதை நான் நிறுத்த சொல்றேன். அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பிரேயர் அது இது அல்லது பெரிய சென்டென்ஸ் இதெல்லாம் சொல்லல. ஆங்கில வேதாந்தத்துல சொல்லுது, பீஸ் பி ஸ்டில். 2 வேர்ட்ஸ் தான் ஆண்டவர் சொல்றார். இறையாதே அமைதலா இருக்கு. பயங்கர பெரிய ஒரு கமாண்ட். The God who is mightier than the circumstances, mightier than the nature. இந்த இயற்கைக்கும் இந்த சூழ்நிலைகளுக்கும் மிகவும் அதெல்லாவற்றையும் விட பெரியவரான என் தேவன். God அப்படின்றது பாத்தீங்கன்னா மைட்டி அப்படின்றது ஒரு பொருள். அப்ப பீஸ் பி ஸ்டில், இறையாதே அமைதலாயிரு. இந்த சூழ்நிலைகளை அவர் தன்னுடைய வார்த்தைகளால, ஏன்னா நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 10வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். அதுக்கு முதல் வசனம், பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படும் கடவுது, அது அப்படியே ஆயிற்று பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி கடலுக்கு பேர் வச்சவரே அவர்தான் படைத்தவர். அப்ப இந்த சூழ்நிலைகள், இந்த கொரோனா இருக்கலாம், இந்த கொரோனாவை விட பெரியவர் என்னுடைய தெய்வம். இந்த வேக்சின் இருக்கலாம், இந்த வேக்சினை விட பெரியவர் என்னுடைய தெய்வம். எனக்கு காய்ச்சல் வரலாம், இந்த காய்ச்சலை விட பெரியவர், அதை சுகமாக்கக்கூடியவர் என்னுடைய தெய்வம். மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினவர், இந்த காய்ச்சல இருந்து அவர் என்னால வெளியே கொண்டு வர முடியும். என்னுடைய கிளாஸ்மேட்டு கிட்டத்தட்ட 12 நாட்களாக அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு, ஐசியூல தான் இருக்கிறாரு. தினமும் அவர் எனக்கு இதை அனுப்பிச்சுட்டே இருப்பார். ஒரு பேங்க்ல அவர் வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு அவரு மோசமா இருக்கிற சூழ்நிலையில கூட அவர் எனக்கு அனுப்பிச்ச மெசேஜ், காட் இஸ் குட் ஆல் த டைம். இன்னைக்கு என்னுடைய இன்னைக்கு பரவாயில்ல. நேத்து தான் 12 நாள் கழிச்சு அவர் உண்மையை போடுறாரு. டுடே தே டுக் த மாஸ்க் ஃபார் 10 minutes and I can breathe easily and the oxygen level was 94.
அப்ப இவ்வளவு நாள் ஆக்சிஜன் மாஸ்கோட தான் இருந்திருக்காரு. பட் அவர் நம்பிக்கை இழக்காமல் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை, God is good all the time. ஐடா 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 God is good all the time என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் பேசுற கேக்குதா? ஹலோ, கேக்குது சார், கேக்குது பிரதர். God is good all the time அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை அவர் போட்டுக்கொண்டுதான். ஒருவேளை எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மேலானவர் என்னுடைய தெய்வம் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருப்பதென்றால் நாமும் God is good all the time என்று நாம் சொல்லலாம். ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்ப்போம். இங்க ஆசாவை நம்ம பார்க்கும் பொழுது அந்த எத்தியோப்பிய ராணுவத்தை அவன் விரட்டி அடித்தான் அப்படின்றத பாக்குறோம். எத்தியோப்பிய ராணுவத்தை அவன் விரட்டி அடிக்கிறத பாக்குறோம். அவ்வளோ பெரிய ராணுவம், அவனுடைய ராணுவத்தை மேல 2 மடங்கு பெரிய ராணுவம். அப்படிப்பட்ட ஒரு ராணுவத்தை அவன் விரட்டி அடித்ததை நாம் பார்க்கின்றோம். ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு இருந்துச்சான். அந்த குழந்தைக்கு மைக்ரோபோபியா என்ற ஒரு வியாதி இருந்துச்சான். மைக்ரோபோபியான்றது ஃபியர் ஆஃப் டார்க்னஸ். 4 வயது அந்த குழந்தை அவங்க அம்மா எப்பயுமே கூட இருப்பாங்களே, ஏன்னா திடீர்னு ஏதாவது இருட்டுனா அது இரவு வேலையில அந்த பொண்ணு பயந்துன்னு சொல்லி, அப்படி ஒரு வேலையில ஒரு நாள் திடீரென்று பவர் கட் ஆயிருச்சான். பவர் கட் ஆனோடனே எங்கும் இருள், அந்த இடத்துல நிலா மட்டும் இருக்குது. அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்து கேட்டாலாம், மதர், இஸ் மூன் காட்ஸ் லைட்? இந்த நிலவு கடவுளுடைய கொடுக்கிற வெளிச்சமா அப்படின்னு கேட்டாலாம். அவங்க அம்மா சொன்னாங்களா, எஸ் மை சைல்டு அப்படின்னு. ஆமா செல்லம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப திரும்ப அவ கேட்கிறா, வில் காட் புட் ஆஃப் த லைட் அண்ட் கோ டு ஸ்லீப்? ராத்திரி ஆயிடுச்சு, கடவுள் இந்த நிலவு வெளிச்சத்தை அணைச்சிட்டு அவர் படுக்க போயிடுவாரா அப்படின்னு கேட்டிருக்கிறா. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், நோ மை சைல்டு, ஹி வில் நாட் கோ. அப்ப அவ சொன்னாலாம், then why should we be awake when God is awake? அவர் முழிச்சிட்டு இருக்கல, நான் ஏமா முழிச்சிட்டு உட்காந்துருக்கேன், நம்ம போய் தூங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த மைக்ரோபோபியா என்ற இருளுக்கு பயப்படுகின்ற வியாதியை வச்சிருக்கிற ஒரு குழந்தையினுடைய நம்பிக்கை மொழிகள் தான், when God is awake, why should we be awake? அவர் முழிச்சிட்டு இருக்கல, நாம ஏன் பயந்துட்டு முழிச்சிட்டு இருக்கணும், நம்ம போய் படுப்போம் வாங்க, அவர் பார்த்துக்குவார். இந்த வார்த்தைகள் தான் பி ஸ்டில், இறையாதே, பீஸ் பி ஸ்டில், அமைதலா இரு என்று சொல்லுகின்ற இந்த இயற்கைக்கு மேலான ஒரு ஆண்டவர், இந்த இயற்கையை படைத்த ஆண்டவர், இந்த சூழ்நிலைகளுக்கு மேலான பராக்கிரம் உள்ள ஒரு ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. இங்க நம்ம பார்க்கும் பொழுது பவுல் நம்ம பார்க்கும் பொழுது அவர் நம்ம கொஞ்ச நேரத்துல ஒரு தீவு நமக்கு கிடைக்கும், கப்பல் சேதத்தை தவிர நமக்கு வேற ஒரு சேதமும் ஏற்படாது என்று அவர்களுக்கு நம்பிக்கையின் மொழிகளை அளிக்கின்ற ஒரு தேவ மனிதனாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோமா அல்லது நாம் தேவனை நோக்கி பார்க்கின்றோமா? லூக்கா 2வது அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்கள்ல பார்த்தோம்னா, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது முதலாக கொடுக்கப்பட்ட செய்தி என்னன்னா, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். அதான் அப்ப முதல் வார்த்தையே பயப்படாதிருங்கள். ஏன் அந்த முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8, 9, 10 வாசிச்சீங்கன்னா, அங்க ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை பறிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. விலக்கி வைக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை அவங்க சாப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க கடவுள் அந்த குளிர்ச்சியான வேலையில, பகலின் குளிர்ச்சியான வேலையில, நம்ம வசனத்தை வாசிச்சோம்னா தெரியும், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அவங்க பாவம் செய்ததுனால அவர்களுக்கு ஆண்டவர் சமூகத்தை விட்டு அவர்கள் விலகி போனார்கள்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்ப அங்க பயந்த பயத்துக்கு இங்க வருகின்ற முதல் மொழி பயப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை பயப்படாதிருங்கள். ஃபியர் நாட். ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அந்த ட்வின் வேர்ட்ஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ். ஃபியர் நாட். அதான் நம்ம பார்க்கிறோம் யாத்ராகமம் 14:17. இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே அதான் சொல்றாரு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இதே வார்த்தை தான் மோசே சொல்றாரு இஸ்ரவேல் மக்களுக்கு. பயந்து போறாங்க, ராணுவத்தை பாக்குறாங்க, கடலை பாக்குறாங்க, வனாந்தரத்தை பாக்குறாங்க, எந்த பக்கம் ஓட முடியல, வெட்டி சாக்கியாம நம்மளை விட மாட்டாங்க. அப்படியே இல்லைனாலும் தேவையில்லாத ஆட்களை இங்க கொண்டு போட்டுட்டு நம்மளை திரும்பவும் நம்மளை அடிமையிலா கொண்டு போய் இன்னும் கொடுமையா நடத்துவாங்க. என்னென்னலாம் மனசுல யோசிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களுக்கு மோசே சொல்லுகின்ற வார்த்தை, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு நீங்க ஒன்னும் செய்வானாப்பா, யூ ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்டில், அமைதியா இருங்க, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அது போன்ற ஒரு வார்த்தை. நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண்பதில்லை. இனி உங்க லைஃப்ல யூ won't see these Egyptians again. திரும்ப இவங்களை நீங்க பார்க்கவே போறதில்லை. எப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தை. இப்ப என்ன நடக்கும்னே அவங்களுக்கு தெரியாது. அப்பதான் அவங்களுடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை அவ்வளவு விஷயத்த செஞ்ச ஆண்டவரை நம்ம ஒரு நிமிஷத்துல மறந்துட்டோமே, சரி கண்டிப்பா அவர் நம்மளை காப்பாத்துவாருன்னு ஒரு கூட்ட ஜனங்களாவது விசுவாசிச்சிருப்பாங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண. இன்னைக்கு சூழ்நிலையிலும் God will fight for us. அவர்தான் நமக்கு வேக்சின், அவர்தான் நமக்கு மெடிசின், அவர்தான் நமக்கு ஆக்சிஜன். நம்ம இதுல பாக்குறோம், அவன் மனுஷனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினான்னு பாக்குறோம். நம்ம ஜெபிக்கும் பொழுது திரும்பவும் நம்ம மூக்குல சுவாசத்தை ஊதுறதுக்கு அவர் ரொம்ப லேசான காரியம். எவ்வளவு ஆக்சிஜன் குறைஞ்சாலும், சாமி திரும்பவும் என்னுடைய நாசியில உங்க சுவாசத்தை ஊதுங்கன்னு கேட்கும் பொழுது நம்முடைய ஆக்சிஜன் லெவல் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். 1 நாளாகமோ 14, 12, 13, 14 பார்க்கும் பொழுது 2 மடங்கு எத்தியோப்பிய சேனை முறிய அடித்து விரட்டினார், கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள்னு பாக்குறோம். கர்த்தருக்கு முன்பாக அந்த எத்தியோப்பிய சேனை நொறுங்கி போனது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வார்த்தை, அவர் மிகப்பெரிய பராக்கிரம் உள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. 2 தீமோத்தேயுல பார்க்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. ஏன் இங்க அன்புனா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன்னு பாக்குறோம். அப்ப பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுக்கல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆவியே ஒரு தைரியத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு இருக்கும் பொழுது பயம் நம்மிடத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 121 பார்க்கிறோம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் மனுஷீகத்துல படுத்திருந்தாலும் அவருடைய தெய்வத்தன்மையில அவர் அங்க விழித்திருந்து இந்த சீஷர்கள் அல்லாடுவதை அவர் பார்த்து கொண்டே இருந்திருப்பார். இப்படி இவங்க நம்மளை நம்பவே இல்லையா, அவர் முதல்ல காற்றையும் கடலையும் அதிர்த்து அது அமைதியா இருந்துட்டு இவங்களை பார்த்து ஏன் பயப்பட்டீர்கள், அதுதான் அவங்களோட ஏன். அதுல 1000 வார்த்தைகள் அதுல இருக்குது. இவ்வளோத்தையும் பார்த்தீங்களப்பா, என் கூடவே இருந்தீங்களப்பா, எவ்வளவு டீச்சிங்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருப்பேன், மறுமையை குறித்து எவ்வளவு காரியங்களை சொல்லியிருப்பேன், என் கூட இருக்கிறதுக்கு நான் எப்படி உங்களை செலக்ட் பண்ணி வச்சேன், நீங்க போய் இப்படி பயந்துட்டீங்களப்பா, ஏன் பயப்பட்டீர்கள். அதான் அவர் கேட்கின்ற கேள்வி. உங்கள் விசுவாசம் எங்க போனது? அப்ப இந்த விசுவாசம் பயம் ரெண்டும் எதிரெதிரான வார்த்தைகள்.
இது இருக்கிற இடத்துல அது இருக்க முடியாது, அது இருக்கிற இடத்துல இது இருக்க முடியாது. அப்ப நம்மிடத்துல விசுவாசம் இருக்குமானால் சங்கீதக்காரன் சொல்லுவது போல தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எவர் பிரசன்ட் ஹெல்ப் இந்த டைம் ஆஃப் ட்ரபிள். எவர் பிரசன்ட் ஹெல்ப்னா அந்த ஹெல்ப் அங்கேயே தான் இருக்கும். மே ஹெல்ப் யூ மாதிரி நீங்க எப்ப வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கூப்பிடுற நேரம் அவர் வர்றவர் இல்ல, அவர் எவர் பிரசன்ட் ஹெல்ப். ஆங்கில வேதாமத்துல இருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் இஸ் எவர் பிரசன்ட் ஹெல்ப் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அங்கே உதவி செய்கிறதற்கு அவர் அங்கே இருக்கின்றார். நீங்க கூப்பிடும் போது அவர் உதவியை செய்கின்றார். அவர் எங்கேயோ இருந்துட்டு அவர் வரப்போகிற தெய்வம் அல்ல. அப்ப நம்ம பாக்குறோம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இதெல்லாம் நடக்காது, இப்படி நடந்தாலும் நாங்க பயப்படும் சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். எவ்வளவு ஆண்டவர் ருசித்து பார்த்திருந்தால் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுவார். நம்ம யோசிச்சு பார்ப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நிறைய நேரங்கள்ல தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போறதை பாக்குறோம். நான் எப்ப மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற பூரா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். என்னுடைய ஜீவனுக்கு பலனே அவர் தான், யாருக்கு அஞ்சுவேன்னு சொல்லி தைரியமாக சொல்லுகிறார்கள். ஏன் ஆண்டவருக்கு நான் பயப்பட தேவையில்லை? ஹவ் ஐ ஆம் ஸ்பெஷல் டு காட் அப்படின்னு பார்த்தோம்னா மத்தேயு 10:29 ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. சாதாரண இந்த குருவி அவருடைய சித்தம் இல்லாம கீழே விழாது. அப்ப நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள் இந்த ஆண்டவர் சொல்றாரு. உங்க தலையில உள்ள மயிர் கூட ஒண்ணு கூட கீழே விழாது, அது கூட என் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. ஏசாயா 41:13 நம்ம வாசிக்கிறோம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உனக்கு சொல்லுகின்றேன். உன் வலது கையை பிடித்து. ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட இடது கையை பிடிக்கிறது நமக்கு ஈஸி, ஏன்னா நம்ம மேக்சிமம் ரைட் ஹேண்டட் பர்சன்ஸா தான் இருப்போம். ஆனா உன் வலது கையை பிடித்துனா எனக்கு கம்ஃபர்டபுளா நின்று அவர் என்னுடைய வலது கையை பிடிக்கின்றார். He is very comfortable to me. அவர் எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது கம்ஃபர்டபுள் பார்த்து என்னுடைய பிரச்சனையான சூழ்நிலையில கூட இருக்கின்ற ஒரு தெய்வமா இருக்கின்றார். ஒருவேளை நாம் எப்படி இருக்கின்றோம்? ஆசாவை போல பவுலை போல இருக்கின்றோமா, அல்லது சீஷர்களை போல இருக்கின்றோமா? சற்று யோசித்து பார்ப்போம். சூழ்நிலைகள் பயங்கரம் தான், இல்லைன்னு சொல்லல. கடல் கொந்தளித்து கொண்டு இருக்கின்றது, காற்று பலமாக வீசுகிறது. ஏன்? படகுக்குள்ள நீர் வந்துருச்சு, இது எப்பொழுதும் அமிழ்ந்து போகலாம் என்ற சூழ்நிலை. ஆனாலும் படகின் உள்ளே இருக்கின்றவர் இயேசு. அதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். சூழ்நிலைகள் பயங்கரம் தான், கடல் கொந்தளிச்சுட்டே தான் இருக்குது. ஆனாலும் என்னோடு இருக்கிறவர் இயேசு. ஒருவேளை மோசேயை போல, ஆசாவை போல, பவுலை போல நாம் நம்முடைய தைரியத்தை, நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைத்திருக்கின்றோமா, அல்லது அவரை நோக்கி பார்க்காமல் இந்த இஸ்ரவேல் மக்களை போல, இந்த சீஷர்களை போல சூழ்நிலையில பார்க்கிறோமா? ஒருவேளை நம்ம சூழ்நிலையை பார்த்தா இப்ப நம்முடைய கண்களை அப்படியே அவரை நோக்கி பார்க்க திருப்புவோம். Fear not, பயப்படாதிருங்கள். நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள் என்ற கேள்வி அவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். நீங்கள் ஏன் பயப்பட்டீங்க? நீங்க இனிமேல் பயப்பட தேவையில்லை. பயப்படாதிருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள தந்தையே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையிலும் கூட சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஃபியர் நாட் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஏன் பயப்பட்டீர்கள் என்று நீர் கலக்கமுற்று கேட்ட வார்த்தை, உடைய விசுவாசம் எங்க போனது என்று நீர் கலங்கி போய் கேட்ட வார்த்தை சுவாமி. நாங்கள் எங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாமல் இருக்க இந்த பயத்தை ஆண்டவரே அப்பா எங்களிடத்திலிருந்து எடுத்துப்பட வேண்டுமாய் கெஞ்சிரும். இந்த கொரோனா காலகட்டத்திலே எங்களை ஒவ்வொரு நீரே அடைக்கலமும் பலனுமா இருங்க சுவாமி. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்களுடைய பாதுகாப்பு இல்லாம வேற எந்த பாதுகாப்பும் எங்களை பாதுகாக்க முடியாது சுவாமி.
ஒருவேளை எங்களுடைய நண்பர்கள், ஆண்டவரே அப்பா, எங்களுடைய இந்த ISPF ஐக்கியத்தில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் சுவாமி. ஆனாலும் நீர் இந்த கொரோனாவை விட வல்ல தெய்வமா இருக்கிறதுனால் அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறதுக்கு நீர் வல்லவரா இருக்க துதிக்கிறோம் ராஜா. இந்த வேலையை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மீதியான வேலையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென்.